என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷர்ட்லாம் புதுசா வாங்கணும் அப்படின்னா, அதனுடைய காலர்ல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து வச்சிருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக்கை நம்ம சூப்பரா வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போ நீங்க ஷர்ட்ஸ் வாங்கினாலும் இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த காலர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இப்போ நம்மளுக்கு இந்த காலர் பகுதியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, நான் காமிக்கிறேன். டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த லாக்கை எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ, அதாவது இந்த லூப் வந்து சின்னதா வேணும் அப்படின்னா நீங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹோல்ஸ்ல வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பெருசா வந்து இந்த லூப் வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்ல வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ்ல நீங்க லூப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ரெடி பண்ணி இந்த லூப்பை என்ன பண்றதுன்னு கேட்குறீங்களா? இதை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பெயிண்ட் தான் எடுத்திருந்தேன். இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. பட் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்கள் நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அழகாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ, சின்னதாகவோ பெருசாகவோ லூப் தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த லாக்கை லாக் பண்ணிவிட்டு அழகாக மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ஸில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சூப்பரான ஒரு டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் துணி போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டில் தூக்கி போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பீஸை அழகாக நம்ம கிளாத்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய கிளாத்லாம் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாரியிலேருந்து சுடிதார்லேருந்து எல்லாமே இதில் போட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. பாத்ரூமில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா தூக்கி தாங்க போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பாட்டிலை நம்ம சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டிலை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிசர் யூஸ் பண்ணி பார் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதாவது பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் விட்டுருங்க. மற்ற 3 பக்கங்களையும் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன மூடிகள் எடுத்துக்கோங்க. அந்த மூடியை நம்ம கட் பண்ணாமல் இருக்கீங்களா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3 மூடியை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூடியை வச்சு லாக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தாங்க எடுத்திருக்கேன். ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸுக்கு மேலே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாட்டமில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல, டாப்பில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸையும் மூடிகளையும் யூஸ் பண்ணி சூப்பரான பேங்கிள் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுடைய பேங்கிள்ஸை உள்ளே வந்து வச்சுட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி இன்னொரு பாட்டிலுடைய அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிடிச்சு தூக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த வளையத்தை யூஸ் பண்ணி நம்ம பிடிச்சு தூக்கிக்கலாம். அழகாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் வந்து உள்ளே போகாமல் தடுக்கும். ஸோ அதனால் உங்களுடைய பேங்கிள்ஸ் அழகாக இதில் போட்டுட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடப்பெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த தொடப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கோங்க. இன்னும் குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு வழி ஆக்கிடுவாங்க தொடப்பத்தை. ஸோ தொடப்பம் வந்து ஈஸியாக வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை பாதுகாக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களாக இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டிலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் தொடப்பம் வாங்குறீங்களோ மறுநாளே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தொடப்பம் வந்து ஒரு சின்ன பீஸ் கூட கொட்டவே கொட்டாதுங்க. ரொம்ப நாளைக்கு தொடப்பம் வந்து உங்களுக்கு உழைக்கோங்க. பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பாட்டிலுடைய ஃப்ரண்ட் பேக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கைப்பிடி இருக்குங்களா அது வழியாக இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த தொடப்பத்தில் கவர் ஆகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்ட பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த தொடப்பத்தை நீங்கள் அப்படியே அடுப்பில் வந்து காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாஸ்டிக் வந்து உருகி அந்த தொடப்பத்தோடவே ஒட்டிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹீட் ஆகி உருகி ஒட்டுற அளவுக்கு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹீட் பண்ணி முடிச்ச பிறகு கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டைட்டாக வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து பிடிச்சிக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பெருக்கினாலும் தொடப்பம் வந்து கீழே சிந்தவே சிந்தாது. குழந்தைங்க என்ன தான் பண்ணாலும் அந்த தொடப்பம் வந்து கீழே விழவே விழாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மூடியில் நான் போடுற மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் ஒரு 10 செட் வரலும் தாராளமாக ஹோல்ஸ் போடலாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து அவுட்டரில் கவர் பண்ணுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மூடியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டும்போது ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் அந்த லேஸை விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரியே நீங்களும் ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணியும் நீங்கள் ஒட்டலாம். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாலுமே சூப்பராக ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வி ஷேப் மாதிரி விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸை அதே மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சாச்சு.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாத்தையும் அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் ஹேங் பண்ணுற மாதிரி நீங்களும் ஹேங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. விசாலாட்சி, ஆறுமுகம், அன்னபூரணி, கலா, லதா, பார்வதி, ஃபௌசியா, கனகவல்லி, ஜஷ்வந்த், வாசன், ஆதி, ரசீனா, பானு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட் ஹோல்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணி மாட்டி விட்டுக்கிறேங்க. அதே மாதிரி ஹூக் டைப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த இயரிங்ஸையுமே அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி மாட்டி ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மொத்தம் 6 செட் வந்து மாட்டியிருக்கேன். நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை ஹோல்ஸ் போட்டுக்கலாம். உங்ககிட்ட எத்தனை இயரிங்ஸ் இருக்கோ அத்தனை செட் ஆஃப் ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் அழகாக உங்களுடைய இயரிங்ஸை இந்த ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கபோர்டுடைய உள் பக்கத்தில் டோர் இருக்கு இல்லைங்களா, அந்த டோரில் அழகாக இந்த மாதிரி ஒரு ஹூக் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எப்போலாம் ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ அப்போலாம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் இயரிங்ஸை அழகாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த இயரிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய சைஸ் மூடியும் ஒரு சின்ன சைஸ் மூடியும் எடுத்திருக்கேன். இந்த மூடிகள் கூடவே ஒரு சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன மூடியை எடுத்துக்கலாம். அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி அந்த குட்டி ஜூஸ் பாட்டிலுடைய மூடியில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஜூஸ் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பெரிய மூடியை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு மேலே கிஃப்ட் ராப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நம்ம சூப்பராக நம்ம டைனிங் டேபிளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் இதில் போட்டு நம்ம டைனிங் டேபிளை வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால டைனிங் டேபிளில் மற்ற பொருட்களை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஹைட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறதால எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய இந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேட்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க. எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி எக்ஸாம் பேட்ஸ் பழசு ஒன்றாவது கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸாம் பேட்ஸை யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அந்த எக்ஸாம் பேட்ஸை இந்த மாதிரி நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கிஃப்ட் ராப்பர் ஒட்டிக்கலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் ப்ரௌன் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட ஒட்டிக்கலாங்க. இந்த அட்டையோடைய பேக் சைடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ பேக் சைடில் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 2 குட்டி சைஸ் தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டில் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில்ஸை நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. ஒரு பாட்டிலை கட் பண்ணி முடிச்ச பிறகு அதனுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பாட்டிலையும் நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கீதா ஜெய், ஜஷ்வந்த், அன்னபூரணி, நிரோஷா, சந்திரன், சண்முகா, ஜெயந்தி நடராஜன், தேவிகா, லதீஷ், நிவி இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அந்த சர்க்கிள் ஷேப் கண்டெய்னரை இந்த மாதிரி சென்டரில் வந்து பாட்டமில் ஒட்டி எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் சின்ன சின்ன பாட்டில்ஸை கட் பண்ணுவீங்களா, அதை வந்து இந்த மாதிரி 2 சைட்லையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்ட்டை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். பாருங்கள், நான் சிம்பிளாக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸாம் பேடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹூக்கில் ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு அழகாக இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. நான் வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸில் சீப்பு, பவுடர், தேங்காய் பாட்டில் இதெல்லாம் போட்டு வச்சுக்க போகிறேன். சென்டரில் வந்து பொட்டு பேக்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுக்க போகிறாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மார்க்கர் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஆஃப் வந்து கவர் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து 2 ஹோல்ஸ் போடுறதுக்காக டாட்ஸ் வச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேலே ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணுவீங்களா, அந்த போர்ஷனை கத்தியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி நம்ம அழகாக தனியாக எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு தூக்கி போட்டுடலாம். அடுத்தது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கயிறை நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க.
2 கயிறு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கயிறை வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு கயிறை பேக்லேயும் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப்பில் 2 கயிறையும் சேர்த்து பிடிச்சு நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த ஆர்கனைசரை இப்படியும் யூஸ் பண்ணலாம். இதை இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் டேப் வந்து எடுத்திருக்கேன், கலர் டேப்பு. ஸோ அந்த கலர் டேப்பை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஸோ அதே ஷேப்பில் இருக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டேப்பை ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா பக்கங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப் ஒட்டி முடிச்சிட்டேங்க. இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டெக்கரேட் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சு. இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் அழகாக இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படிலாம் குட்டி குட்டி மசாலா பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே இருக்குங்க. இந்த கீ பாட்டில்ஸை நம்ம தூக்கி தாங்க போட போகிறோம் குப்பையில். அப்படி தூக்கி போடாமல் அழகாக வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் எடுத்திருக்கேன். நார்மலாகவே அந்த ப்ளீச்சிங் பவுடரை நம்ம கையில் எடுத்து தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் எல்லா இடத்துக்கும். அப்படி கையில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுடைய ஹேண்டை யூஸ் பண்ணாமல் இந்த ப்ளீச்சிங் பவுடரை இந்த கீ பாட்டிலில் கொஞ்சமாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த் வரலும் இந்த கீ பாட்டிலை அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன். இந்த மூடியை போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருங்க. அப்போ தான் இதுக்கு உள்ள என்ன பொருள் இருக்குது அப்படின்றது மற்றவங்களுக்கும் தெரியும். ஸோ யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். குழந்தைங்க கையில் படாத மாதிரி ஹைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த பாக்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடரை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சமாக உங்களுக்கு வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் இந்த ப்ளீச்சிங் பவுடரை போட்டு யூஸ் பண்ணுறதால அதிக அளவிலான குவான்டிட்டியில் நம்மளுக்கு வீணாகாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நான் வந்து இந்த பூச்செடிலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஓரத்தெல்லாம் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது குவான்டிட்டியும் கம்மியாக தான் செலவாகும் உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சைட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய கீ பாட்டில்ஸை அழகாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி முடித்த பிறகு பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. நான் யூஸ் பண்ணும்போது நினச்சேன் இந்த பாட்டிலில் பாதியாச்சும் தீர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியே இருந்துச்சுங்க. நம்ம எந்த அளவுக்கு 2 சைட்லையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். பட் அந்த பாட்டிலில் வந்து அந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் அப்படியே தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதம் நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறதை ஒரு 2-3 மாதத்துக்கு கூட எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழைய கொடி கயிறுலாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கழட்டி வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த கொடி கயிறை நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில்ஸ்க்கு மேலே அந்த கொடி கயிறை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. ஸ்டார்டிங்கில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக முடியும் போது நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் பாட்டிலையும் அது கூடவே இந்த கொடி கயிறு, அதாவது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணுற கொடி கயிறு தான். இந்த கொடி கயிறு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. கயிறு வந்து ரொம்ப மக்கிட்டதால் நாங்கள் கழட்டிட்டோம். அந்த கொடி கயிறை தான் இப்போ நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்காக தனியாக வந்து புது கயிறெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பழைய கொடி கயிறை வந்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுற போது இன்னுமே அழகாக இருக்குங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் எடுத்துருக்கேன். அந்த லேஸை வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு மேலே ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் எடுத்துருந்தேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கிளாத் இருந்து கட் பண்ண ஒரு ஃப்ளவர் தான். ஸோ அந்த ஃப்ளவரை வந்து சென்டர் போர்ஷனில் நம்ம ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை கூட நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இதில் போட்டு நீங்கள் ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மணி பிளான்ட்லாம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எம்டி பவுடர் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனுடைய பாட்டம் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் டாப் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பவுடர் வந்து வெளியே வரதுக்காக நம்மளுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பாட்டமில் வந்து ஹோல்ஸ்லாம் போட வேண்டியதில்லை. சைடில் மட்டும் ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்ஸ் அதிலே இருக்கு
இல்லையா? ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ் தான். பெயிண்ட் பண்ணாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. நான் ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட்லேயும் ஒரு லேயர் அவுட்டர் மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேங்க. அந்த கேர்ள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கேர்ள் இருக்கிற இடத்த அப்படியே விட்டுறேன். ஸோ பார்க்குறதுக்கு அது அழகாக இருந்தது அப்படின்றதால நான் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான குட்டி பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளான்டரை நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தரையில் டேபிளில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் பிளான்டராகவும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் பவுடர் பாட்டில்ஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான்டர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சூப் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடாமல் இந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஹோல்ஸ் வந்து இருக்குது. ஹோல்ஸ் போடணுமான்னு கேட்டிங்கன்னா ஹோல்ஸ்லாம் போட வேண்டியது இல்லைங்க. இது இன்னொரு ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ணது. இந்த டிப்ஸுக்கும் இதே டப்பாவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஹோல்ஸ்லாம் போட வேண்டியதில்லை. ரெக்டாங்கிள் ஷேப்பில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பேக் சைட் திருப்பிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து போட்டு விட்டுருங்க. டபுள் சைட் டேப் போட்டுட்டு உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல கிச்சனில் வந்து இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட் சரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சரத்தை நீங்கள் ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்கெட்டை மட்டும் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த ஆர்கனைசரை கிச்சனில் நீங்கள் வாலில் அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் காஃபி தூள் பாக்கெட் போட்டு இந்த ஆர்கனைசரில் கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே சரமாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசருக்குள்ளே போட்டு இந்த ஆர்கனைசரை பாத்ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போல்லாம் நம்மளுக்கு ஷாம்பு பேக்கெட்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சனில் தான் காஃபி தூள் பேக்கெட்ஸ் வந்து போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பேக்கெட்டை கிழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். உங்களுக்கு பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி சேமியா பேக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது டக்குன்னு மொத்த சேமியாவும் கொட்டிக்கும். அப்படி இல்லைனா நமக்கு மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எறும்பெல்லாம் உள்ளே போயிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெய் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, சின்ன சைஸ் நெய் பாட்டில் வந்து பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம சேமியா பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கார்னரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த நெய் பாட்டிலை நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பாட்டம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து உள் பக்கமாக இருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக மேலே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அந்த நெய் பாட்டிலுடைய மூடியை போட்டு எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எம்டி நெய் பாட்டிலை அழகாக இந்த மாதிரி சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு சேமியாவும் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தான் கொட்டும், ரொம்ப மொத்தமாக வந்து கொட்டவே கொட்டாது. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எறும்பெல்லாம் உள்ளே போகவே போகாதுங்க. இதே மாதிரி ரவை பேக்கெட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சமைக்கும்போது அவசரத்தில் மொத்தமாக கொட்டிக்கும் அப்படின்ற பயம் இல்லாமல் சமைக்கலாம். அதே நேரத்தில் நம்ம சேஃபாகவும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க முடியுங்க. பாருங்கள், பார்க்கவும் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுங்க. ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போடுவோம். காஃபி போட்டுட்டு அப்படியே அந்த பேக்கெட்டை மடிச்சு வைப்போம். நம்ம என்னதான் மடிச்சு வச்சாலும் காஃபி தூள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கட்டி ஆகிடுங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போல்லாம் காஃபி போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பால் குண்டா இருக்கு இல்லைங்களா, அந்த பால் பாத்திரமே ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த பால் பாத்திரத்துக்கு மேலே லைட்டாக அந்த காஃபி தூள் பேக்கெட்டை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சுங்க அப்படின்னா காஃபி தூள் கெட்டு போகாமல், அதாவது கட்டி ஆகாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை சொம்பு, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 மூடி அளவுக்கு லைசாலும், 1 மூடி அளவுக்கு ஹார்பிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்ததுமே ஹார்பிக், லைசால் அதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு ஒயிட்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த லிக்விடை ஒரு பாட்டில், ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து பூச்சிகள்லாம் எங்கெல்லாம் அதிகமாக வருதோ அந்த இடத்தெல்லாம் இந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாம். டோர் இருக்குங்க, பாத்ரூம் டோர், அந்த டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே உப்பு கரை படிஞ்சிருக்கும். ஸோ அந்த டோரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி டோரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் இருக்குங்களா, பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர், அந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் அழுதி தேய்க்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து லைட்டாக தான் தேய்க்கிறேன், ரொம்பலாம் வந்து ஃபோர்ஸெல்லாம் தேய்க்கலைங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த டோர் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஒரு கிளாத்தில் லைட்டாக வந்து ஆயில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த டோரில் வந்து படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 மாதம் ஆனாலும் நம்ம கதவு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணது புதுசு மாதிரியே இருக்குங்க. தண்ணி வந்து டோரில் பட்டாலும் எண்ணெய் இருக்கிறதால உங்களுக்கு கீழே வடிஞ்சு வந்துடும். பாருங்கள், க்ளீன் பண்ண இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத
பண்ணாத இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மாசா பாட்டில்ஸை வந்து ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதோடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி மேல் பகுதியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஏர் பேண்டை இந்த ஆர்கனைசருடைய டாப்பில் வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டு விட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்ட்டை வந்து நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணாமல் ஒரு பஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பஞ்சில் வந்து லைட்டாக டச் பண்ணி இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பெயிண்டில் தொட்டு தொட்டு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குங்க. நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை மார்க்கர்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் மட்டும் போட்டுக்கலாம், ஸ்கெட்ச் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்பூன் கூட போட்டு வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பாஸ் சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.